நாம் யாருன்னு நம்ம புரிந்து கொள்ளனா எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே நம்ம இழந்து விடுறோம். கடவுள் நமக்கு உலகத்தையே கையில் கொடுத்தா கூட அதில் ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாதவர்களாக மாறி விடுகிறோம். ஏனென்று சொன்னால் இது என்னுடையது என்கிற அந்த உணர்வு இல்லாததுனால. நான் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? இது என்னுடையது. சிலுவைக்காக நன்றி, கிரயமானே நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. அன்புக்காக நன்றி, இரத்தத்திற்காக நன்றி, என்னை சுத்தமாக்கி மன்னித்தென்னை அன்பாய் நீரே பாத்திர ஆட்டுக்குட்டியே, மகிழங்கள் சூடி மகிழ்கிறோ ஜெயவீந்தனே. தேவமைந்தனே உன்னதர் இயேசுவே, பரலோகின் ஆரோக்கிய பலியானே, ஆட்டுக்குட்டியே, பாத்திர நீரே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பிள்ளைகள்ங்கிறது ஒரு வெத்து டைட்டில் இல்லை, அது வெறும் ஒரு அழகான ஒரு பேருக்கு முன்னாலே அல்லது பின்னாலேயோ போட்டுக்கிற ஒரு டிகிரி மாதிரி இல்லை. இது பிள்ளைகள் என்று சொன்னால் அதில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. தேவனுக்கு வாரிசுகள். தமிழில் அந்த வார்த்தை வாரிசுங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிக்குது. சுதந்திரர்னு சொன்னால் அது கொஞ்சம் ரொம்ப ஹை கிளாஸ் வார்த்தை ஆகிடுது, நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது. அதனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வாரிசுகள். உங்களை பாருங்கள், நீங்களே அடுத்த தடவை கண்ணாடியில் பார்க்கும்போது சொல்லுங்கள், நான் தான் தேவனுக்கு வாரிசு. உடன் சுதந்திரரும், தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அதாவது தேவன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரருங்க, ஆனால் நாம் அவர் கூட ஜாயிண்ட் ஏர்ஸாக இருக்கிறோம், அவரோட சேர்ந்துட்டோம் நம்ம. அதனால் அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கும் சொந்தம் என்று ஆகிவிட்டது. பிள்ளைன்றதில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. இதைத்தான் போதித்து வருகிறோம். இன்றைக்கு அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தாங்கள் யார் என்கிற வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அநேக நேரத்தில் நாம் இருக்கிற விதத்தில் இருக்கிறோம். அந்த வெளிப்பாடே கிடையாது. ஆகவே ஒரு வெற்றி வாழ்க்கை அங்கே இருப்பது கஷ்டமாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளில் தான் வெற்றி வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் பிள்ளை, ஆகவே நான் சுதந்திரர் என்கிற அந்த காரியத்தை நாம் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியம். நாம் எதுக்கெல்லாம் சுதந்திரர்? ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் இது யாருக்கு? சிலர் சொல்கிறாங்க, அதான் ஆபிரகாம் அவர் சந்ததிக்கு கிடையாது. 16ஆம் வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு
அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அதாவது யூதர்களாகிய ஆபிரகாமினுடைய சரீரப்பிரகாரமான சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா சந்ததியாருக்கும். ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்கள் அவர் எந்த சந்ததியை சேர்ந்தா என்ன, உங்கள் ஊர் எதுவாக இருந்தா என்ன, உங்கள் ஜாதி எதுவாக இருந்தா என்ன, நீங்கள் யாராக இருந்தா என்ன, எல்லா சந்ததியாருக்கும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எந்த வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பானுங்கிற வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் கலாத்தியர்லாம் போன அதை வாசிக்க போகிறது இல்லை. கலாத்தியரில் சொல்லியிருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில் மரித்தார் என்று. அப்புறம் கடைசியில் 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரில் சொல்லியிருக்குது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறீர்கள், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்கெல்லாம் புறஜாதிகளுக்கு எழுதுகிறார் பவுல். சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். எந்த வாக்குத்தத்தத்துக்கு? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறது பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. பல வருஷங்களாக நானும் கிறிஸ்தவத்தில் தான் இருக்கிறேன். என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ் ஒன்று என்னன்னா, நாம் இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் ஒரு பரதேசிகள். இங்கே இப்படியே இருந்துட்டு கொஞ்ச காலம் அப்படி கடந்து போகிறோம். நாம் பறந்து போயிடுவோமாக்கோம். நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க போகிறோமாக்கோம். அதனால் எனக்கு மண் வேணாம், பொண்ணு வேணாம், வீடு வேணாம், வாசனை வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், எந்த ஒரு இதுவும் வேணாம் அந்த உலகத்தில். நான் கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு அப்படியே கடந்து போயிடுறேன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டாங்க. அதோடு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நல்ல கவனிங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டூவர்ட்ஷிப்னு ஒரு ஐடியாவை போதிச்சாங்க. என்ன ஸ்டூவர்ட்ஷிப்னா, இந்த பூமி நம்ம கையில் சும்மா பார்த்துக்கோன்னு ஒரு வாட்ச்மேன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு கடவுள் நமக்கு. என்ன மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காராம்? இதை வச்சுட்டு பத்திரமா இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காராம். நமக்கு சொந்தமானதா இல்லையா? அதை கிளியராக போயிச்சாங்க பாருங்கள். என்ன சொன்னாங்க, இந்த பூமியாவது இதை உனக்கு சொந்தம், எல்லாம் கடவுளுக்கு தான் சொந்தம். நீ யார்? நீ ஒன்றும் கிடையாது, ஒரு வேலைக்கார மாதிரி. இப்படியே சொல்லுவாங்க பாருங்கள். நீ ஒரு வேலைக்கார மாதிரி, கடவுளுடைய வாசலில் காத்து கிடக்கிற ஒன்றும் இல்லாத ஒரு வேலைக்காரன். நீ கர்த்தர் கொடுத்ததை வச்சு காப்பாற்றி அதை கரெக்டாக கணக்கு எழுதி அந்த 50 பைசாக்கும் 25 பைசாக்கும் கரெக்டாக எழுதி நீ கரெக்டாக வச்சிரு. கர்த்தர் ஒன்று ஒரு நாள் என்ன பண்ணின்னு கணக்க பாராக்கும் அப்படின்னா. அதனால் எங்களுக்கெல்லாம் என்னென்னா, இந்த கடவுளுக்கு நான் வேலைக்காரன், நான் ஒரு ஸ்டூவர்ட், நான் இதுக்கெல்லாம் ஒரு காவலாளி மாதிரி, இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலன் மாதிரி, ஒரு கேர்டேக்கர் மாதிரி இருக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கு என்ன சொந்தம்? அதனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். கடவுள் ஓனர் வருவார் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி, கடவுள் தான் ஓனர், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தோம். இந்த ஓனர்ஷிப்பினுடைய இதையே எடுத்துட்டாங்க பாருங்கள், நம்மள்ட்ட பிடுங்கி போட்டார்கள். இது ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுவாங்க. இதுக்கு நீ ஓனரே கிடையாது, நீ ஒரு பாதுகாவலன் மட்டுமே என்று நான் அதை சேலஞ்ச் பண்ணுகிறேன். இன்றைக்கு வேதம் போதிக்கிறது, நீங்களும் நானும் ஓனர்ஸ் என்று. நீங்களும் நானும் ஓனர்ஸ். சில சொல்லுவாங்க, இல்லையா கடவுள் தான் ஓனர், நம்ம எப்படி ஓனர்? சரி வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு போங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 ஆரம்பிப்போம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. முதல்ல அது சொல்லுங்க, எல்லாம் என்னங்க, எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் உங்களுடையதுன்னு முதல்ல சொல்லி இருக்குது. அப்புறம் வருது பாருங்க பாயிண்ட். பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் எல்லாம் உங்களுடையது, இன்னும் மோட்சம் உங்களுது, பரலோக வாழ்வு உங்களுது, செத்த பிறகு நல்வாழ்வு உங்களுது, நித்திய வாழ்வு இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன உங்களுது? பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் எல்லாம் திங்ஸ் பிரசன்ட் திங்ஸ் ஃபியூச்சர் எல்லாம் உங்களுடையது. எல்லாம் உங்களுடையது. வெறும் பரலோகம் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த பூமியும் என்னுடையது தான், எல்லாம் உங்களுடையது. அப்புறம் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து கடவுளுடைய ஃபார்முலா இதுதான். அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் உங்களுது. நீங்க யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து யாருடையவர்? எல்லாம் அங்கே போயிடுது திருப்பி. அப்ப எல்லாம் தேவனுடையதுன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றது மகா பெரிய தப்பு. ஏனென்று சொன்னால் எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லி இருக்குது. நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். இல்லையா? இந்த ஈக்குவேஷனை சரியா போடணும், ஃபார்முலாவை கரெக்டாக போடணும். பாருங்க,
நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். இதுதான் ஃபார்முலா. நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாக இருந்து நான் கிறிஸ்துவனுடையவனா இல்லைன்னா அது சரியான ஃபார்முலா கிடையாது. நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கணும், நான் கிறிஸ்துவனுடையவனாக இருக்கணும், கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறார். சரி, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் தேவனுடையது. இது ஒன்று, அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அவர் தான் ஓனர், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டதுனால அதனால பாருங்கள் மென்டாலிட்டி இப்படி இருக்குது. இன்றைக்கி பேப்பரை கசக்கி ரோடில் போடுறோம், குப்பை மேட்டை உண்டாக்குறோம். ஏன்னு சொன்னால் அது அவருக்கு அவர் பார்த்துக்குவார். குப்பை அள்ளுறதுக்கு ஆண்டவர் அனுப்பிட்ட லாரியே. எல்லா நதி நீர்கள் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி, எல்லாத்தையும் பாழாக்கி, எல்லாத்தையும் ஒன்றும் உபயோகப்படுத்த முடியாமல் ஆக்கி, ஒன்று நல்ல ரோடெல்லாம் குப்பை மேடாக்கி காடாக்கி நாற்று எடுக்க வச்சு எல்லாம் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் யாருக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது. இது என்னுடையது, இது பூமி என்னுடையது, இதெல்லாம் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சென்ஸ் கிடையாது. ஆனால் வேதம் திட்டவட்டமாக அது போதிக்குது பாருங்க. 1 அதிகாரத்தை திருப்புங்க. ஆதியாமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுமா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னால் ஒரு ஹெட் கிளார்க் மாதிரி இருந்துக்கிட்டு அல்லது ஒரு கிளார்க் மாதிரி இருந்து கவனிச்சுக்கோ, இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலை. இல்லை ஒரு எஸ்டேட் மேனேஜர் மாதிரி இருந்து இதை பார்த்துக்கோன்னு சொல்லலை. ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் அதிபதியே நீ தான், சொந்தக்காரனே நீ தான். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீ தான்ப்பா இதுக்கு ஓனரு, உன் கையில் கொடுத்துட்டேன், இது உன்னுடைய பூமி, நீ இதை வைத்து நீ இதை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே யாருக்கும் வரல பாருங்கள். இந்த பூமி என்னுடையதுன்னே வரல. இன்றைக்கி சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லைன்னா பாருங்கள், ஜனங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, குப்பை மேடை ஆக்குறது, எங்கே வேணா என்ன வேணா பண்ணுறது, பாத்ரூம்னா இங்கே தான் போகணுன்னு கிடையாது, எங்கே வேணா போகலாம், ஏன்னா சுதந்திர நாடு நம்ம. அந்த மாதிரி ஒரு இது பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம ஃப்ரீடம் இருக்குது, நமக்கு எப்படி வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா யார் இது, யாருதோ, யார் வீட்டு வாசலோ, எந்த எண்ணமோ, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலான்ற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது. அதெல்லாம் நம்முடையது, நம்ம நல்லா வச்சுக்கணும். அதனால தான் பஸ்ஸை கல் எடுத்து அடிக்கிறோம், அதை உடைக்கிறோம். ஏன்னா நம்மதுன்றது அந்த எண்ணமே கிடையாது. என் காசில் வாங்கினது இது, எனக்காக ஓடிட்டு இருக்குது, என்னுடைய பொருள் இது அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா இது கிறிஸ்டியன்ஸும் பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் நீ வெறும் ஒரு காவலாளி மாதிரி நீ வச்சு பார்த்துக்க, கரெக்டாக கணக்கை எழுதி வை. கணக்கு எழுதுறதுன்னா பாருங்கள், ஒரு ஓனர் கணக்கு எழுதுறது வேற, ஒரு வேலைக்காரன் கணக்கு எழுதுறது வேற. வேலைக்காரன் என்ன வேணால் எழுதுவான். ஒரு நாள் கடைக்கு போயிருந்தோம் பாருங்கள், அந்த காலத்தில் போயிட்டு பில்லை குடியாண்ணே, எவ்வளோக்கு வேணும் சார் பில்லுன்னா, அடப்பாவி எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வருவேன். என்னையாண்ணே எவ்வளோக்கு வேணும்னு சொல்லுங்க தர்றாண்ணா. ஐயோ எவ்வளோக்கு வேணும் இல்லையா, கொடுத்த காசு வாங்கின சாமானு கொடுக்கு பில்லுன்னு. இல்லை எவ்வளோக்கு வேணா தர்றேன் சார், நிறைய சாமான் வாங்கணும் பாருங்க. சொல்கிறான் எவ்வளோக்கு வேணா தர்றேன் பில்லு. பாருங்கள் வேலைக்காரன் மென்டாலிட்டி அது. என்னன்னா என்னமோ ஒன்று எழுதி கிழிச்சி கூட யார் பார்க்குறா, என்ன போச்சு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலைக்காரனை வச்சிங்கன்னா செலவழிக்கிறதும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். அவன் இன்னொருத்தன் காசு தானே, கணக்கு மட்டும் கரெக்டாக கூட்டி கழிச்சா கரெக்டாக வந்தால் போதும். எப்படி செலவழிச்சா என்ன, கொஞ்சம் ஜாஸ்தியான என்ன நம்ம காசாக போச்சு அப்படின்னு தான் செலவழிப்பான். ஆனால் ஓனராக இருந்தால் செலவழிக்கிற விதமே கணக்கு மட்டும் கரெக்டாக இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஓனர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை கொடுக்க தவறி விட்டார்கள் கிறிஸ்தவ போதனையிலே. அதான் சொல்ல வரேன் நான். வேத வசனம் அதை கொடுக்குது. கர்த்தர் ஓனர்னு சொல்கிறார் ஆதாம்கிட்ட, ஆனால் அந்த ஓனர்னு அவன் நினைக்கவே இல்லை. அதுதான் அங்கே பிரச்சனை. ஆடம் நெவர் டுக் ஓனர்ஷிப் ஆஃப் தி எர்த். ஆதாமுக்கு என்னமோ தெரியல, விளங்கலை. அவனுக்கு ஒரு பெரிய பைபிள் இல்லை, இவ்வளோ பக்கம் இருந்து இதெல்லாம் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, சரி எனக்கு விளங்கலைன்னு சொல்லலாம். இதுக்கு போய் செமினரில் படிச்சுட்டு இருந்து போதிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருந்தால் தாங்க எனக்கு விளங்கும், இல்லைனா விளங்காது, இவ்வளோ பெரிய பைபிள் எவனுக்கு விளங்கும் அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு வெறும் இதுதான் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள். 5 பாயிண்ட்டு.
இது உன்னுடையது, நீ தான் இதுக்கெல்லாம் எஜமான். என்ன அவனுக்கு பேன்னு முழிக்கிறான். அது என்னது அது? அது எப்படி ஆண்டுகொள்? இது எல்லாம் என்னதா? அவனுக்கு நம்பவே முடியலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே அவனுக்கு வரலை. நான் சொல்லுகிறேன், அதனால தான் பிசாசு வந்து அவனிடத்தில் இருந்ததெல்லாம் பிடுங்க முடிந்தது. ஏனென்று சொன்னால் அவனை என்ன எண்ணத்தோடு வாழ்கிறான், இதெல்லாம் என்னது இல்லை. நீங்கள் சொல்லலாம், எப்படியா தெரியும்? எப்படி சொல்லலாம்? நீங்கள் அவனுக்கு ஓனர்ஷிப் சென்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? நான் சொல்கிறேன், ஓனர்ஷிப் சென்ஸ் இருந்ததுன்னா பிசாசு வந்து உள்ள நுழைஞ்சு பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, வீட்டில் நுழைஞ்சு பொண்டாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறான்னா என்ன பண்ணணும்? காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கேட்டுக்கிட்ட காமிச்சு, இந்தா போ, நல்லா பேசு, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன்னு. முடியாது. என் பொண்டாட்டி, என் வீடு, என் சொத்து, அதுக்குள்ளே வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்கிறது? இங்கே வான்னு பிடிச்சி காதை பிடிச்சி கொண்டு போய் வெளியே கூட. அவனுக்கு ஓனர்ஷிப்பே கிடையாது பாருங்க. அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்குறான். நின்றுக்கிட்டு அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவர் ஆமாஞ்சாமி கூட நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. எடுத்து சாப்பிட்டுட்டு கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றாரு. இவரும் என்ன போனா என்ன நமக்கா போகுது அப்படின்ற மாதிரி. யாருதோ அது யாருடைய உலகமோ, யாரோ உண்டாக்கலாம், யாரோ பண்ணா, எதுக்கோ பண்ணாங்க, யாருக்கோ கொடுத்தாங்க, நம்மளும் அதை இழக்க போகிறோம். நாம் இழக்க போகிறோம்னு நினச்சி தான் பண்ணியிருப்பான். அவன் கிடையாது பாருங்க. அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லாதனால அன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டம். பாவத்தில் அவன் விழுந்து போனான். ஹலோ, பாவத்தில் விழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது. இது என்னுடையது. ஏன் தோட்டத்துக்குள்ளே எப்படி பிசாசு நுழைஞ்சான், இதை குறித்து தானே கர்த்தர் வார்ன் பண்ணி இருக்கிறார். என்ன காத்துக்கொள்னு சொன்னார். யார்கிட்ட இருந்து காத்துக்கிறது? மனைவி கிட்ட இருந்தா கிடையாது. எது காத்துக்கன்னாரு? இந்த மாதிரி ஒரு பையன் சுத்திட்டு இருக்கிறான், திருடாமன், கொள்ளைக்காரவன், கெடுக்கிறவன், அவன் உள்ள வந்தானே விஷயம் கெட்டு போயிடும். அவனை காத்துக்கொள்னு சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட இருந்து காத்துக்கத உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி பேசாம இருக்கலாம்? எப்படி பேசாம இருந்தான்னா, இதெல்லாம் என்னுடையது, நான் இதை இழக்கக்கூடாது, எனக்கு கடவுள் கொடுத்த சொத்து இது அப்படின்னு நினைச்சிருந்தான்னா லேசில் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டான். பழத்தை கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்டுவிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு எல்லாத்தையும் கொட்ட விட்டான். ஹலோ, மனைவியினுடைய ஒரு பேச்சை கேட்டு மொத்தமும் போச்சு. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எனக்கு என்ன சொந்தன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போச்சு. இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் பாருங்கள். நாம் யாருன்னு நம்ம புரிந்து கொள்ளனா எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே நம்ம இழந்து விடுறோம். கடவுள் நமக்கு உலகத்தையே கையில் கொடுத்தா கூட அதில் ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாதவர்களாக மாறி விடுகிறோம். ஏனென்று சொன்னால் இது என்னுடையது என்கிற அந்த உணர்வு இல்லாததுனால. நான் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? இது என்னுடையது. உலகத்தை சுதந்தரிப்பான். உலகம் என்னுடையது, உலகத்தை சுதந்தரிப்பான். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டோம்? நம்ம பறந்து போயிடுவோம், இங்கே நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பரதேசிகள். இந்த உலகத்தில் ஒரு பரதேசி மாதிரி நம்ம இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம அப்படியே போயிட போகிறோம். நமக்கு என்னத்துக்கு? நமக்கு எதுக்கு வீடு, நமக்கு எதுக்கு நிலம், நமக்கு எதுக்கு வெள்ளி பொண்ணு, நமக்கு எதுக்கு காசு, நமக்கு எதுக்கு ஒரு நல்ல வேலை, நமக்கு ஒன்றும் தேவையில்லை, இப்படியே இருந்துருது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மிஷினரி ஊழியத்துக்கு போக போகிறோம், இப்போ அது காசு வேணும். அதுக்கு தான் சொல்கிறேங்க, உலகத்துக்கு ஓனர் நீங்கள். அதில் வந்தால் தான் மிஷினரி ஊழியம் நல்லா நடக்கும். அப்படி யோசித்தா தான் பாருங்கள் வேறு மாதிரி நடக்கும். பாருங்கள், நம்ம ஒன்றுமே வாழான்ட்டு பரதேசின்னு சொல்லிட்டு அப்புறம் மிஷினரி ஊழியத்துக்கு போனோன்னா அப்புறம் பரதேசி மாதிரி போக வேண்டியதுதான். ஏன்னா நம்ம ஆட்டிடியூடை மாற்றிக்கல பாருங்கள், நம்ம எண்ணங்களை மாற்றலை, தவறான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். நம்ம ஏதோ இங்கேருந்து பறந்து போயிட போகிறோமாக்கும், நம்ம ஓடி போயிட போகிறோமாக்கும், இங்கே இருக்க போகிறது இல்லையாக்கும், இது யாருதோ என்னமோ கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், அது கொஞ்ச நாள் அங்கே இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு என்னத்தையாவது 4 பேருக்கு சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இல்லை. ஏசு எப்படி ஒரு சென்ஸ் இருக்குது பாருங்கள். அவருக்கு சொன்னாலே அந்த கதை, பிசாசு பிடிச்சவன் அந்த அந்த அக்கறையில் இருக்கிறான் இல்லையா? ஆயிரக்கணக்கான பிசாசு அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வட்டாரத்தையே அவன் ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவன் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கிறான். இவர் இங்கேருந்து போகிறாரு. எதுக்கு போகிறாரு? சும்மா ஒரு கூட்டம் நடத்திட்டு வர்றதுக்கு இல்லை. அந்த பிசாசுகளை விரட்டி விட்டு அந்த வட்டாரத்தையே விடுதலைக்குள்ளே கொண்டு நற்செய்தி அறிவித்து அந்த ஜனங்களையெல்லாம் விடுதலை ஆக்கி அதை தேவனுக்கு சொந்தமாக்க வேண்டும். ஜனங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற வேணும். உலகத்தை சுதந்தரிக்கிறவர் அவர். அதுக்கு தான் போகிறார் பாருங்க. அவர் போகிறதே வேறு ஆட்டிடியூடு. அதனால காற்றும் கடல் அடிக்குது, படகு கவுழ்ற மாதிரி இருக்குது. சீஷர்கள்லாம் பாருங்கள், அவனுக்கு இது உலகமே நமக்கு சொந்தம்ன்றது எண்ணம் கிடையாது.
அவன் என்ன நினைக்கிறான், போய் சேருவோமா நம்ம, வழியிலேயே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவனுக்கு சுதந்திரவாளின்ற எண்ணமே கிடையாது. இவன் கவலை எண்ணம் பிடிச்சவன். காலையிலேருந்து சொன்ன கவலைப்பட வேண்டியது. யாராவது கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா உனக்கு கவலையே இல்லையான்னு கேட்க வேண்டியது. அதான் அந்த மாதிரி ஆளுவன் பாருங்க, நம்ம ஊர் ஆளுவன். ஹலோ, அப்படி சொன்னாதான் வழங்குது. நம்ம ஊர் ஆளுவன் கவலை இல்லையா அப்படிங்கிறான். இயேசு டோட்டலாக வித்தியாசமான ஒரு மென்டாலிட்டி உள்ளவராக இருக்கிறார். அவர் பிதாவின் வேலையை செய்ய வந்திருக்கிறாரு. இந்த உலகத்தை சுதந்திரிக்க வந்திருக்கிறாரு மனுஷனாக. ஒரு மனுஷன் கோட்டை விட்டான், ஒரு ஆதாம். இப்போ கடைசி ஆதாமாக வந்திருக்கிறார். அந்த ஆதாம் எங்கே தோற்று போனானோ அங்கேருந்து பிக்கப் பண்ணி இந்த ஆதாம் ஜெயித்து திரும்ப இழந்து போன இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதைத்தான் செய்தார் கல்வாரி சிலுவையில். அதுக்காக தான் மரித்தார், அதுக்காக தான் பாடுபட்டார், அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார், அதுக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். எழுந்துட்டு பரலோகம் போகிறதுக்கு முன்னால நம்மளை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் வாங்க போகலாம், இந்த உலகம் நமக்கு என்னத்துக்கு. ஹலோ, நிறைய கிறிஸ்தவங்க மாதிரி இல்லை பாருங்க. அவரு இந்த உலகம் நமக்கு என்னத்துக்கு, நம்ம பறந்து போயிடுவோம் வாங்கன்னாரா? கிடையாது, நான் பறந்து போறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.